ஃப்ரெண்டூர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, நடத்திட்டு வராரு. அதன் ஒரு பகுதியா வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதிக்கு உட்பட்ட இடங்கள்ல பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அப்போ ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று குறுக்க போயிருக்கு. உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மிரட்டல விட்டுருக்காரு, எச்சரிக்கை விட்டுறதுல மிரட்டி இருக்கிறாரு. என்னன்னா, சும்மா சும்மா ஆம்புலன்ஸ் எடுத்து போகக்கூடாது. அப்புறம் அந்த டிரைவர் என்ன பண்ணுவார், ஆம்புலன்ஸ் ஓட்டின்னு போறாரு, கடைசியில் அந்த டிரைவரே பேஷண்ட் ஆக்கி விட்டுருவோம் அப்படின்னு மிரட்டல் துணியில என்ன பண்ணிருக்காரு, விட்டுருக்காரு. ஒரு எதிர்கட்சி தலைவர் இந்த அளவுக்கு மிரட்டல் விடுவாரா? அப்படி இது கொலை மிரட்டலாவே என்ன பண்ணுது, கருதப்படுது. ஏன்னா ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், எந்த அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்றோம், ஹானர் பண்றோம். ஏன்னா அவங்க தன் உயிர்களையும் பார்க்காம அந்த வண்டியில உட்காந்துருக்க அந்த நோயாளிகளை வந்து என்ன பண்ணும், அந்த குறித்த நேரத்துல ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தன் உயிர்களை பணை வைத்து என்ன பண்றாங்க, டிரைவர்கள் வந்து என்ன பண்றாங்க, அந்த ஆம்புலன்ஸ் செய்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆம்புலன்ஸுக்கு வழி விடுவாங்க. எந்தனா ஒரு எமர்ஜென்சிக்கு போனா கூட டிராபிக்ல நின்னா கூட என்ன பண்ணுவோம், ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், போவோம். ஆனா எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு கீழ்த்தனமான ஒரு செயலை செய்திருக்கிறார். அதுவும் இல்லாம ஒரு மிரட்டல் விடுத்திருக்கிறார். என்னதான் நடிச்சிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி? ஒரு எதிர்கட்சி தலைவர்னா இவர் தான் எல்லாமே அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதே எடப்பாடி பழனிசாமி பல கூட்டங்கள்ல ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டுருக்காரு. அதையும் நம்ம பார்க்கிறோம், பாராட்டுறோம். ஆனா இப்போ எடப்பாடி பழனிசாமி ஏன் கோவப்படுறாரு? குறிப்பா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கவர்மெண்ட் மேல குறை சொல்றாரு. திமுக அரசு வேணும்ன்ட்டுன்னு என்ன பண்றாங்க, ஆம்புலன்ஸ் விட்டுறாங்க. திமுகவுக்கு வேற வேலையே கிடையாதா? திமுக அரசுக்கு வேற வேலையே கிடையாது. நீங்க எங்கெல்லாம் கூட்டம் நடத்துறீங்களோ அங்கெல்லாம் ஆம்புலன்ஸ் அனுப்புறதுதான் உங்களுக்கு வேலையா? அப்படின்னா நீங்க கூட்டமே நடத்த முடியாது. திமுக நினைச்சிருந்தா நீங்க கூட்டமே நடத்த முடியாது. அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, காழ்ப்புணர்ச்சி காரணமா என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு நெருக்கடி கொடுத்துருப்பாங்க. ஆம்புலன்ஸ் அனுப்பிதான் உங்க கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணணும், உங்க கூட்டத்தை வந்து கலைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஆம்புலன்ஸ் இல்லாம என்ன பண்ணலாம், செய்யலாம். முதல்ல எடப்பாடி பழனிசாமி எடுத்ததுக்கெல்லாம் திமுக திமுக அப்படின்றத அவர் என்ன பண்ணும், கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா இருந்தாலும் அவரும் ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கிறாரு. ஏன்னா ஒவ்வொரு கட்சி அவங்க யாரெல்லாம் நம்புறாங்களோ முக்கியமானவர்கள்லாம் தன்னுடைய கட்சி தலைமை மேல அதிருப்தியில இருக்கிறதுனால எல்லாரும் என்ன பண்றாங்க, திமுக பக்கம் போறாங்க. சோ அதனால அவருக்கு அந்த கோபம் கூட அவருக்கு இருக்கலாம். எதுக்கு எத்தாலும் எங்க வீட்டுல தண்ணி வரலங்க, திமுக அரசு தான் காரணம். எங்க வீட்டுல கரண்ட் வரலங்க, திமுக அரசு தான் காரணம். எங்க வீடு ரொம்ப குப்பையா இருக்கு, திமுக அரசு தான் ரொம்ப காரணம். என் தலையில ரொம்ப பேனா இருக்குது, திமுக தான் அரசு காரணம். எனக்கு காத்து வர மாட்டேங்குது, திமுக தான் காரணம். எல்லாத்துக்கும் திமுக 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 காரணம் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி திமுகவின் மோகத்துல போயிருவாரோ அப்படின்ற ஒரு காரணமாவே என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. இவரு கொஞ்சம் மனநிலை சரியில்லைப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படின்னு கூட என்ன பண்றாங்க, நிறைய பேர் பேசிக்கிறாங்க. எதுக்கெத்தாலும் திமுக அரசு திமுக அரசு. ஆம்புலன்ஸ் தன்னுடைய நோயாளிகளை வைத்து என்ன பண்றாங்க, அந்த பக்கம் கிராஸ் பண்ணிருக்காங்க. கூட்டம் போடுற நீங்க ரோட்ல நின்று கூட்டம் போடக்கூடாது, ஒதுக்குப்புறமா போய் என்ன பண்ணணும், கூட்டம் போட்டுருக்கணும். இல்லாகட்டி போற பொதுமக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம என்ன பண்ணும், வழி விட்டு இது பண்ணும். இதே பொதுமக்கள் நினைச்சா நீங்க கூட்டம் போட முடியுமா? பொதுமக்கள் ஒருத்தர் என்ன பண்றான், உங்க உங்க மேல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். பொதுமக்களுக்கு இடையூறாகவும் எங்களுக்கு வந்து வழிவிடாம ஒரு இடையூறாகவும் எடப்பாடி பழனிசாமி, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட்டம் போடுறார், அவர் மேல தகுந்த நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல கேஸ் போட்டா முதல்ல உங்களால கூட்டம் நடத்தணுமே. ஏன்னா எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் பொதுமக்களுக்கு இடையூறா எந்த விஷயமே செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் அப்படின்னு நம்ம நம்புறோம். ஏன்னா அவர் எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரு. இதுல வேற அவர் வந்து என்ன பண்றாரு, மிரட்டல் தொனிலே வந்து பேசுறாரு. அந்த வீடியோக்கள் பார்த்தோன்னா மிரட்டல் தொனிலே பேசுறாரு. சும்மா சும்மா ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வரீங்க, இது மாதிரிலாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த டிரைவர் என்ன பண்ணுவாரு, பேஷண்டா போவாரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டல் கொடுக்குறாரு. சோ ஒரு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்துல இருக்கும்போது நான் ஃப்ளோல சொல்லிட்டேன் அப்படின்லாம் இல்ல, நிதானமா பேசணும். எந்த இடத்துல நம்ம எப்படி பேசுறோம் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கத்துக்கணும் அப்படின்னு. ஏன்னா இதே அதிமுகல நிறைய பேர்ல என்ன பண்றாங்க, பயணிச்சுட்டு இருக்காங்க. சோ அவங்க எல்லாரையும் நீங்க வந்து என்ன பண்ணணும், பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து தான் ரொம்பவே என்ன பண்ணுது, முன்வைக்கப்படுது. ஆனா எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசுறது அவருடைய தலைமைக்கு சரியில்லை, அவருடைய பதவிக்கு, எதிர்கட்சி தலைவர் பதவிக்கு சரியில்லை அப்படின்னு தான் நம்ம போனோம். யாருமே வேணும்ட்டுக்குன்னு ஒரு கூட்டத்தை பொழந்துகிட்டு வரணும்னு அவசியமே கிடையாது. இதே ஆம்புலன்ஸ் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், ஊரை சுத்தி போயிருக்கலாம். அவருக்கு எமர்ஜென்சி, அதனாலதான் அவர் அந்த ரூட் போட்டார். அந்த ரூட் அவர் விட்டாருன்னா ஊரை சுத்தி போயிட்டு வந்திருக்கணும். அந்த ரூட்ல கொஞ்சம் பொதுமக்களை நீங்க விலைக்கு விட்டு இருந்தா அவர் பாட்டுன்னு போயிட்டு என்ன பண்ணிருப்பாரு, பேஷண்ட் என்ன பண்ணிருப்பாரு, கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்திருப்பாரு. அந்த டிரைவர் என்ன பண்ணிரு, மறுப்பு தெரிவிச்சிருக்கிறார். சார் நான் வேணும்ட்டுக்குன்னா வரல, நோயாளியே வேலூர் அரசு மருத்துவமனை கூட்டு போனோம், அந்த ரூட்டு தான், அதனாலதான் நான் வந்தேன் அப்படின்றாரு. இவங்க கூட்டத்தை பொழந்துட்டு வரணும்னு எனக்கு நான் தலையெழுத்தா, இந்த கூட்டத்துல போய் சிக்கணும்னு எனக்கு நான் தலையெழுத்தா, அவரும் நினைச்சிருப்பார்ல.
ஒரு டிரைவர் அவரும் நினைச்சிருப்பாரு. ஏன்னா ஆம்புலன்ஸ் டிரைவர்லாம் நிதானமா இருப்பாங்க, அதே சமயம் அதிவேகத்துல ஓட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த உயிர் தான் முக்கியம், பின்னாடி இருக்கிற பேஷண்ட்டுடைய உயிர் முக்கியம். கரெக்டான நேரத்துல கொண்டு போய் சேர்த்தாதான் அந்த உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்க எவ்வளவு பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம். நீங்க அந்த டிரைவருக்கோ ஆம்புலன்ஸுக்கோ நீங்க வந்து என்ன பண்ண பாராட்டு தெரிவிக்க வேண்டாம். ஆனா அவங்களை இது மாதிரி வந்து ஒரு பழிச்சொல்ல சொல்லி அவங்கள வந்து மிரட்ட வேண்டாம் அப்படின்னு. இதே ஆம்புலன்ஸுடைய டிரைவருடைய அசோசியேஷன்ஸ் உங்களுக்கு எதிராக திரும்பினா நீங்க என்ன பண்ணுவீங்க? கொலை மிரட்டல் விடுறாரு எடப்பாடி பழனிசாமி, அவர் மேல தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவாரு? மிரட்டல் துணி தாங்க இதெல்லாம், கொலை மிரட்டல் தான். அது எப்படி நீங்க சொல்லலாம்? அதே டிரைவரு பேஷண்டா போவார்னா அப்ப நீங்கன்னா அடிச்சு அவரை காயப்படுத்திடுவீங்களா? அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிங்கப்பா, அடிச்சு பேஷண்ட் அனுப்பும்போது சொல்றாரா? என்ன விஷயம் தெளிவா சொல்லிடணும். எடப்பாடி பழனிசாமி சொல்லணும். இந்த படத்துல எல்லாம் சொல்லுவாங்க, அடிக்காத அடிக்காத அப்படின்னா தான் அடி அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க காமெடிக்கு. அது போல எடப்பாடி பழனிசாமி நினைச்சுட்டு இருக்காரு. நீங்க எப்படி சார் அப்படி சொல்லுவீங்க? ஒரு டிரைவர், இப்ப டிரைவர்னா உங்களுக்கு ஏளனமா போயிச்சா? ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர்னா உங்களுக்கு ஏளனமா போயிச்சா? அப்படியே இல்ல, அவங்களும் மனுஷன் தான். அந்த மனுஷன் அவருக்காக இல்ல, பின்னாடி உக்காந்துட்டு இருக்கிற அந்த பேஷண்டோட உயிருக்காக தான் அவர் என்ன பண்றாரு, அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாரு. உங்க கிட்ட கண்டமேனிக்கு திட்டு வாங்கினு, உங்க கிட்ட இது மாதிரி கொலை மிரட்டல் வாங்கணும்னு அவருக்கு அவசியமே கிடையாது, அந்த டிரைவருக்கு அவசியமே கிடையாது. ஆனா நீங்க பார்த்து இதே எடப்பாடி பழனிசாமி ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்டு இருக்கிறார், அதெல்லாம் நம்ம பாராட்டி இருக்கிறோம். அதெல்லாம் பாராட்டாமலாம் இல்ல. எப்பேற்பட்ட கூட்டமா இருந்தாலும் ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசுறாருன்னா அவர் மனநிலைமை சரியில்லை. அதுவும் திமுக அரசு தான் காரணம் அப்படின்றாரு. ஏன் திமுக அரசு வந்து ஆம்புலன்ஸ் அனுப்பிதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுமா? அப்படியெல்லாம் கிடையாது. திமுகவுக்கு வேற வேலையே கிடையாதா? உங்களை நீங்க எங்க கூட்டம் போடுறீங்க, இந்த இடத்துல இத்தனை ஆம்புலன்ஸ் அனுப்புங்கப்பா, அது சொல்றதா உங்களுக்கு வேலையா? திமுக அரசுக்கு வேற வேலையே இல்லையா? சார் நீங்க வந்து ஒரு மன உளைச்சல்ல இருக்கிறார் ஆனா எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா முக்கியமான நபர்கள் எல்லாம் திமுக பக்கம் போய் சேருறதுனால திமுக நம்மள வந்து கரைய வச்சிருது. திமுக நம்முடைய நிர்வாகிகள் எல்லாம் என்ன பண்றாங்க, அடைக்கலம் கொடுக்குறாங்க. அதனால திமுகவே குறை சொல்லி என்ன பண்றாரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மன உளைச்சல் என்ன பண்றாரு ஆத்திக்கிறார். திமுக திமுக திமுக. இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி இருந்தாருன்னா இந்த காதல் படத்துல பரத் கிளைமேக்ஸ்ல அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி திமுக 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 அப்படின்னு திரியணும் அப்படின்ற ஒரு நிலைமை தான் வரும் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்றாங்க, அதிமுகலே நிறைய பேர் சொல்றாங்க. உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி திமுகவை குறை சொல்றதை விட்டுட்டு தன்னுடைய கட்சியை பலப்படுத்தினார்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் டெபாசிட் வாங்குவார். அவர் தொகுதியில சரி, நிப்பாட்டுகிற ஒவ்வொரு வேட்பாளரும் சரி டெபாசிட் வாங்குவாங்க. இப்படியே திமுக மேல நீங்க குறை சொல்லி கட்சி என்ன பண்றாங்க, நிறைய பேர் என்ன பண்றாங்க, மக்கள் பாக்குறாங்க சார். அதுவும் இல்லாம அவங்க தொண்டர்கள் எல்லாமே பாக்குறாங்க. எதுக்கேத்தால திமுக திமுக, அப்ப நீங்க எதுக்குதான் ஸ்ட்ராங்கா திமுக மேல குறை சொல்லி நீங்க என்ன பண்ணுவீங்க, அரசியல் செய்வீங்க? இப்போ ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருக்குன்னா நியாயமான கோரிக்கைகள் மேல என்ன பண்ணும்? திமுக கூட தான் எதிர்கட்சியா இருந்தது, நீங்க ஆட்சி செஞ்சிருந்தீங்க. திமுக எதிர்கட்சியா இருந்தது, எல்லாத்துக்கும் உங்களை குறை சொல்லிட்டு இருந்தாங்க. நியாயமான கோரிக்கைகள், மக்களுக்கு விரோதமா நடக்கிற விஷயங்கள்ல ரொம்ப கருத்தியல் ரீதியா என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய எதிர்ப்பு என்ன பண்ணாங்க, முன் வச்சாங்க, போராட்டங்களை முன் வச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி நீங்க எதுக்கெத்தாலும் என்ன பண்றாரு, திமுக அடுத்தவங்க வீட்டுல தண்ணி வரலையா, திமுக காரணம்பா அப்படின்னு. அந்த ரோடு விரிசல் இருந்துச்சுங்க, திமுக காரணம். மழை பெய்யுதுங்க, திமுக காரணம், பாத்துக்கோங்க. வெயில் அடிக்குதுங்க, திமுக காரணம். காத்தடிக்குதுங்க, திமுக காரணம். இதே மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இப்படியே சொல்லிட்டு இருந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்னு நம்மளால யூகித்து கூட பார்க்க முடியல. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. சோ வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதியில ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு எடப்பாடி பழனிசாமி மிரட்டல் விதமாவே என்ன பண்ணிருக்காரு, எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. இதை பத்தி கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.